ஒருவன் மனது ஒன்பதடா, அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா. யார் அந்த புது பாட்டி? மீட் மிஸ்டர் சரக்கு கான். நாங்க இன்னைக்கு சரக்கு அடிக்கிறதுக்கு காரணமே இந்த பச்சை மைதா மாவு தான். சிரிப்பா பாரு. அவர் ஃபீல் பண்ண போறாரா? அவளையே படாத மைதா மாவுக்கு தமிழ் தெரியாது. சூப்பர் மச்சி. Hey, he's wrong, my friend. ஆமா. He's only salad. No sarag drinking. ये बेकार है, किसी चीज का लायक नहीं है. ஆ என்னடா சொல்றான்? நான் மச்சான் இப்படி சொல்லிட்டா உனக்கு டேஸ்டே இல்லையாண்டா? நீ வேஸ்டாண்டா. மச்சான் மைதா மாவுக்கு லவ் ஓகே ஆற ஸ்டேஜ்ல இருக்குது. செம்ம மூட்ல இருக்காப்ல. இதோட 16 பேருக்கு மைதா மாவு தான் ஸ்பான்சர். क्या? டேய் போடா காட்றா. பாரு மச்சான். இந்த பொண்ணு வேலை பார்க்குற ஆஃபீஸில் தான் நம்ம ஸ்பான்சரும் வேலை பார்க்குது. எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்களாம் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, சிக்கலை. எவனோ லூஸ் ஒருத்தன் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட்டான். இந்த கேப்பில் அது இனிமேல் நமக்கு கரெக்ட் ஆகிடும்னு மைதா மாவு நம்புது. இவளை வேணான்னு சொன்னவெல்லாம் பொம்பளையே. 6 பேருக்கு அப்புறம் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. ஆம்பளையே பருக்கி முட்டாள் லூசு. அவளை போய் எப்பறம் தப்பா எனக்கு தோணுச்சு. என் புத்திய செருப்பால் அடிக்கணும். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட். வேலிகத்தா மரத்துல வெங்காயம் காக்கிட்டு நான் சொல்லுவேன், நீ யோசிச்சிருக்கணும். மூளை பண்ணின முட்டாள் தரும். இதெல்லாம் கை கட்டினது வாய் கட்டலன்னு சொல்லுவாங்க. வாய் கட்டினது சாப்பிடலாம் பண்ணிட்டேடா. பல இன்னல்களுக்கு நடுவுல ஜன்னல் வழியா ஒரு பொண்ணை உஷார் பண்ணி அந்த லவ் புட்டுக்குச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நம்ம மேல தப்பு இல்லையே. அந்த பொண்ணு அவங்க வீட்டுல ஆம்பளை மாதிரி வளர்த்து வச்சிருக்காங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆனா இந்த பிரச்சனையில உங்களுக்குள்ள விழுந்த கேப்ப அந்த இந்திக்கார ஃபில் பண்ண கூடாது. ஏன்னா அவன் நமக்கு எதிரி. எனக்கு எதிரி நீ தான்டா. ரிலாக்ஸ் டியூட். புரிஞ்சுக்கோ, ஹிந்திக்காரனை பத்தி உனக்கு தெரியாது. அவன் 6 பேக்கா மைசூர் பாக்கு மாதிரி காமிச்சு உன் சரோசாவை தள்ளின்னு போயிடுவான். என் லைஃப்ல இருந்த ஒரே சந்தோஷம் அவதான். அதையும் காலி பண்ணிட்டேடா. டேய், அவதான் இங்க இல்லையே, அப்புறம் எதுக்கு பர்ஃபார்மன்ஸ்? உண்மையிலே அழுகிறேன்டா. கான்ஃபிடென்ட் இல்லாதவன் தான் கண்ணுல ஒண்ணுக்கு பெய்வான். இப்போ ஒண்ணு கெட்டு போகல. நான் சொல்றது அப்படியே போய் அந்த பொண்ணுகிட்ட ரிப்பீட் பண்ணு. என்ன? இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, தாரணின்னு சொல்லு. யார் இந்த தாரணி? உன்னை விட சூப்பரா இருப்பா. அழகுனா என்ன அழகு. அவ என்ன சின்சியரா ஒன் சைடா லவ் பண்ணா. ஆனா எனக்கு அவளை பிடிக்கல. அவளை கட் பண்றதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லைன்னு போய் சொல்லிட்டேன். ஹச் அன்னைக்கு நம்ம 2 பேரையும் அங்க ஒன்னா சேர்த்து பாத்துருந்தானா, பக்கத்துலயே வசதியா கடல் இருந்துச்சா, தொப்பர் குச்சாலும் குளிச்சிருப்பா. அவளை ஹர்ட் பண்ண வேண்டாம்னு தான் உன்னை அவாய்ட் பண்ணேன். ஒரு தலை காதல்னு தானே சொன்னேன். இப்போ இதுக்கு 2 கையும் சேர்த்து ஒரு மாதிரியா தட்டுற? இல்ல கொசு கொசு அடிச்சேன். கொசு இங்க பாரு. இதெல்லாம் நம்ப சொல்றியா? காட் ப்ராமிஸ் கொசு தான் அடிச்சேன். ஐயோ, நீ சொன்ன கதையை பத்தி கேட்டேன். ஓ, அப்ப கொசுவை நம்புறல? நீ சொன்ன கதையை நம்பலன்னு சொல்றேன். ஒருவேளை உண்மையா இருந்தாலும் பிரேக்கப் ஆனது தான். குட் பை. இவ்வளவு கெஞ்சும் குட் பை சொல்றான்னா அவளை வேற மாதிரி தான் அட்டாக் பண்ணும். ஓங்கி பலார் நிறைஞ்சிருவா. சரோ 1 minute. நோ வயலண்ட். அப்ப only silent. கிஸ் அடிச்சிருவா. வாட்? என்ன? போய் பொத்துன்னு அவ காலில் விழுந்துரு. சான்ஸே இல்லை. என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் எனக்கு முக்கியம். அதை மட்டும் நான் பண்ணவே மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஐம் சாரி, ஐம் ரியலி சாரி. என்ன லவ் பண்றேன்னு சொல்லு. மானம் போகுது. பாக்குறாங்க. சரி, லவ் பண்ணி தொலைக்கிறேன். நான் போறேன்.
யாரையா எங்க மேட்டை போட்டது? ஸ்லிப்பா கீழே வந்துட்டேன். நான்சென்ஸ். மூமெண்ட்லாம் ராஜ் சுந்தரம் மாதிரி தான் இருக்கு. ஆனா மூஞ்சில சர்வர் சுந்தரம் நாகேஷ் மாதிரி ஒரு சோகம் ஒட்டிக்கிட்டு இருக்கே. ஆரம்பிச்சிட்டியா? கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விட மாட்டியே? நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு போர் அடிக்குமே. என்னடா லவ் இது? திங்கக்கிழமை பார்த்த, செவ்வாய்க்கிழமை ப்ரப்போஸ் பண்ண, புதன்கிழமை டிராப், மறுபடியும் வேலைக்கிழமை பிக்கப். ஏதோ கார்பரேஷன் ஆபீஸ்ல காசு தள்ளன மாதிரி சும்மா எல்லா வேலையும் டக்கு 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 டக்குன்னு முடிஞ்சிருச்சு. இப்ப என்னதான் சொல்ல வர? 4 நாள்ல உஷாரான லவ்வும் 400 ரூபான்னு சந்தையில விற்கிற ஸ்டவ்வும் கேரண்டி கிடையாதுன்னு சொல்றேன். லவ் திரும்ப ஓகே பண்ணி 3 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள என்னடா குழப்பற? மிஸ்டர் ரோஜா கூட்டம் நம்ம வீட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு செருப்பும் வெளியே போறதுக்கு ஒரு செருப்பும் யூஸ் பண்ற மாதிரி வெளியே சுத்துறதுக்கு உன்னியும் ஆபீஸ்ல சுத்துறதுக்கு அந்த இந்திக்காரன் வச்சிருந்தா என்ன பண்ணுவ? சச்சா, அப்படிலாம் இருக்காது. அப்படி உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவளுக்கு ஒரு போனை போடு. அவ போனை கட் பண்ணால்னா கண்டிப்பா அவங்க தான் இருக்கான்னு அர்த்தம். அப்பா நீங்க டெல்லியில ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல, ஹிந்தி தெரியுமா? நல்லா தெரியும். இது ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க? ये चिकन बहुत अच्छा है. ஹலோ, அட்டெண்ட் பண்ணிட்டா ஆனா பேச மாட்டேங்க. ஒட்டு கேட்கறதுக்கு உலகத்திலேயே இதை விட ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காது. கண்டினியூ. इसको क्यों बकेट चिकन बोलता है मालूम है? பக்கெட் சிக்கனா? வயிற்றுல படிக்கட்டு கட்டுறவன் தான் பக்கெட் சிக்கன் சாப்பிடுவான். சோ கன்ஃபார்மா இந்திக்காரன் கூட தான் இருக்கா. அவன் சிக்கன், நீ பகிட்டி. அவ சிக்கனை சாப்பிட்டுட்டு எலும்ப பக்கெட்ல போடுவா. தட் மீன்ஸ் யூ ஆர் கோயிங் டு பிகம் எ டஸ்ட்பின். இந்த காத்து KFC சிக்கன் ரொம்ப நல்லா இருக்கு. காத்தடிக்கிற சத்தத்தை பார்த்தா பீச் பக்கத்துல இருக்க KFC மாதிரி தான் இருக்கு. உடனே பெசன் நகர் கிளம்பு. என்ன வேற மாதிரி சத்தம் வருது? ஓரமா ஒதுங்கி இருப்பாங்களோ? சிக்கன் சாப்பிட்ட வாயோட கிஸ் அடிக்க மாட்டான். வாய் கொப்பளிச்சுட்டு பபுள் கம் மேல்ற டைம் இருக்கு. அதுக்குள்ள போய் அந்த இந்திக்காரனை பிடிச்சி அடிக்கிற அடியில அவன் மூஞ்சி KFC தாத்தா மாதிரி ஆயிடணும். சாரிமா. என்ன அத்தை, இந்த வயசுல நீங்க போய் பொறுக்கிக்கிட்டு நான் பொறுக்கிறேன் அத்தை. இப்படி வந்து நிக்கிறான், டிஸ்டர்ப் பண்ணாத. நாளைக்கு செட்டப் பண்ணிட்டேன் எனக்கு தெரியாம. ஏச்சி இவ்வளோ ஸ்மார்ட்டா எனக்கு வேணாம். சாரி பிரதர்ஸ், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. போய் இப்படி ஐயா நானே நான் எப்பயா வேலை செஞ்சு நிக்கிறேன். வீட்லயே உட்காந்துருந்தா எப்படி இன்ஸ்பெக்டர் ஆகுறது? போன வைக்கணே இவ வேற ஏப்பா. டோ பட்டாஸ் பாபா ஆள் தானே? பட்டாஸ் பாபா ஆள் ஐடென்டிஃபைட். பட்டாஸ் பாபா ஆள் ஐடென்டிஃபைட். ஓவா. யோ பாரியா 10,000 நகையை வச்சுட்டு ஜாலியா ஜாயலு காசை ஷாப்பிங் பண்ண மாதிரி நடந்து வந்து நிக்கிறான். யோ செல்லுதரேன், அந்த வெள்ள பண்ணி செவில் மேலே படுத்திக்கணுவா. ஏய் ஐயா கூப்பிடுறாரு வா. சரி வா. என்ன வாய் வந்துடுமா? ஓகேவா? எவனா இருந்தாலும் உள்ள தூக்கி வைக்கணும்னு மேல எடுத்து ஆடுறு. ரொம்ப பேசுவேன், வாய் வச்சு கொழுப்பிடுவேன். ஐயா ஆலியும் மண்டியும் பாரு. செய்யணுங்கடா. எந்த செய்தி? பட்டாஸ் பாபு ஆள் தானே நீ? எல்லனா இருந்தா தம்சர் பிராட்டி கழுத்துலயே கவிப்பேன் நீ. செய்யணுங்கடா. எந்த செய்தி சார்? நான் எந்த செய்தியும் எடுக்கல சார். சார் அன்னைக்கு உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பட்டாசு பாபுவோட ஆளு போய் சொல்லிட்டேன் சார். பட்டாசு பாபு விடுங்க சார். நான் தீபாவளி பட்டாசுக்கே பயப்படுவேன். ஏய் அவனை செக் பண்ணியா? செக் பண்ணுங்க சார். பேசுது பேமானி. சார் செயினும் இல்லை, கீழே ஹெல்மெட்டும் போடல. சார் நடந்து போறதுக்கு யார் சார் ஹெல்மெட் போடுவாங்க? ஹெல்மெட்னா அது இல்லையா, ஜட்டி போடாம பேண்ட் போடுறவன் அக்யூஸ்ட்னு எழுதப்படாத சட்டம் இருக்கு தெரியுமில்ல? ஸ்டேஷனே ஒரே கக்குஸ் மாதிரி நேருது. யார் பேண்டது? 4 நாளா கக்கூஸ் கழுவுற பொம்பளை வரல சார், அதனால தான். வரலையா? வரல அப்படியே விட்டுருவியா?
டேய் குலப்பையா பரட்ட ஏய் வெள்ளப்பையா எந்திரி நீ தான் சுத்தம் பார்க்குறவா ஏய் மூலையில் தொடப்பம் பாக்கிட்டு போய் பாத்ரூம் கழு சார் நான் தயங்குற அன்னைக்கு போய் மட்டும் சர்றா மாதிரியே சொன்ன நான் சொல்ல சார், கூட இருக்கான் பேச்சை கேட்டு தெரியாம சொல்லிட்டேன். ஏமாவா சொன்னா அவங்களுக்கு புரியாது சார். அப்போ உடே போய் கைவு சார் நான் சார் மோரின்ட்டு எஃப்ஐஆர் போடுவா பகிடிங்க சார் இருக்கு. ஓ கையெல்லாம் வலிக்குது உள்ள போய் லாடம் கேட்டு அப்பதான் எத்தனை பேர் தாலி ஏத்துக்கிறான்னு தெரியும். சார் அவன் தான் ஸ்டேஷனுக்கு கரெக்டாக மாதம் மாதம் மாமல் கொடுத்துறானே சார். உங்கள் கை சுத்தம் அதனால நீளுது. நாங்கள் அப்படி இல்லை, கொஞ்சம் நன்றி விசுவாசம் பார்ப்போம் சார். வாயா நான் கழுவிட்டியா உள்ள ஒரு அக்கி வச்சுக்கிறான் மூஞ்சி மேலே எட்டி உதப்போ சார் நீ அடிக்கிற சத்தம் வெளியே கேட்கணும். பட நான் எப்படி பட சரிங்க சார் கொஞ்சம் சார். ஏய் வெளியில வந்தேன் செத்துருவ. ஏய் ஏய் மேல கீழ அடி பட்டுச்சு மவனை கண்டமாயிருவ. ஏய் 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 நாடாங்க டான்ஸ் ஆடுற ஏறி மிதிடா அச்சிருவியா? அரா 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 பார்க்கலாம் அரா அரா பாக் தாடி 26 செகண்ட் மோதில செஞ்சுக்கிட்டு தான் வச்சே. இது அடி நீ போடா. சத்தியமா ஒரு நாள் நீ மாட்டுடா. சார் பாத்ரூம் நல்லா கண்ணாடி மாதிரி பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிட்டேன் சார். ஏய் நில்லு. வெளியில என்னோட பைக்கு பிசியோட சைக்கிள் ஐயாவோட ஜீப் எல்லாம் நிக்குது. போய் அதே மாதிரி நீட்டா கழுவணும். சரிங்க சார். இவரை ரவுடின்னு சந்தேகத்துல கைது பண்ணிட்டு அப்புறம் நல்லவன் தெரிஞ்சு விட்டுட்டாங்களாம். நம்மளை ஏமாத்துறதுக்கு போய் சொல்லிட்டு இருக்கான். நான் பார்க்கும்போது வண்டி கழுவிட்டு இருந்தான். இன்னும் என்னென்ன கருமத்தை கழுவினான்னு எனக்கு தெரியாது. டேய் என்னடா ஆச்சு? ஏதாவது அடிதடியா? மா நான் எப்பமா அந்த மாதிரிலாம் நடந்திருக்கேன்? டேய் உனக்காக தான்டா டே அண்ட் நைட் ஷிஃப்ட் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஏதாவது கொலைகளை பண்ணி தொலைச்சிட்டியா? அப்படி ஏதாச்சும் இருந்தா சொல்லி தொலையேன்டா. அண்ணா எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசுங்க தம்பி. என் மாமா பையன் ஒருத்தன் காட்பாடியில கான்ஸ்டபிளா இருக்கான். அவன் கிட்ட வேணா சொல்லி உங்களை வெளியில எடுத்துடலாமே. அண்ணி இப்ப கூட நான் வெளில தான் இருக்கேன். ஓ ஆமா, இருந்தாலும் உங்க அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் இந்த தெருவுல கொஞ்சம் மரியாதை இருக்குல்ல, அத காப்பாத்தலனாலும் கெடுத்துறாதீங்க தம்பி. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இவ்வளவு பேர் சொல்றாங்கல்ல, இனிமே செய்ய மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்றானா பாருங்க. அதானே. அம்மா நான் எதுவுமே செய்யல. அவன் சொல்ல மாட்டான். திருந்துறவனா இருந்தா சொல்லுவான். மூஞ்சில பாருபடியே திருட்டுக்கல. இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயாச்சு. நாளைக்கு ஜெயிலுக்கு போ. இன்னும் கொஞ்ச நாள் தான். பேப்பர்ல பாத்துக்கிட்டே இரு. உன் பிள்ளைய என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டாங்கன்னு வரும். அது ஒண்ணுதான் பாக்கி. கையெல்லாம் நார போகுதுடா. இதுக்குதான் உங்க கூட சேரவே கூடாது. அந்த வாய் என்னடா பாவம் பண்ணுச்சு? கொஞ்சம் சரக்கு வாங்கி அந்த வாயில ஊத்துடா. டே 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 டேய், இதெல்லாம் காஸ்ட்லி சரக்குடா. காலி பாட்டில் கிடைச்சாலும் எடுத்து ஷோ கேஸ்ல வச்சுப்பாங்க. உனக்கு சரக்கோட கிடைச்சிருக்கு. போடா, விட்டுறாத. இதெல்லாம் குடிகாரங்கிட்ட சொல்லு. பெரியவங்களே குடியும் கொடுத்தனமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விஸ்கி அண்ட் சோடா, பிராண்டி அண்ட் வாட்டர், ஜின் அண்ட் லெமன், மென் அண்ட் உமன், இப்படியே எல்லாத்தையும் கடவுள் காம்பினேஷனோட படைச்சிருக்காரு. இப்போ மண்டையில உரைக்குதா? கிடைச்சா குடிக்கணுமா? தப்பில்ல. என்னடா தப்பு இல்ல, தயிர் சாத்துல உப்பு இல்லன்னு ஹோல்சேல் வியாபாரியாட்டம் ஊர்பட்ட பிரச்சனையை உள்ள வச்சிருக்க. நான் என்ன உன்னை குடியிலே கொடுத்து நடத்தினா சொன்னேன்? கவலையை மறக்க ஒரே ஒரு கட்டிங் போடு, அப்புறம் ஜாலியா இருக்கலாம். பேராசூட்டே இல்லாம பறக்கலாம். போ போடா, போய் சரக்க உள்ள போட்டு சந்தோஷத்தை ஜாமீன்ல எடு. அது கோங்கடா, அது சரடா. தெரிஞ்சு தாண்டா அடிச்ச. ஏதாச்சு அவனுக்கு? ஒன்றும் பண்ண முடியாதுடா. சரக்கு உள்ள போயிடுச்சுல, இனிமே நம்ம வாய்ஸ் தான். ஏழு ரவுடி நான் பார்த்தேன்டா. ஆற அமர உக்காந்து நண்பா நீ சரக்கம் போடு. பிடி
பிடிக்காத பெரிய மனுஷன் மூஞ்சியில நல்லா ஒரு பஞ்சர் போடு போற மறுநாளுக்கு பாரு அப்படியே சரக்கு மேல வழிய போடு எவன திட்டணுமோ இப்படியே திட்டம் போடு ஆற அமர உக்காந்து நண்பா நீ சரக்க போடு வா போட்டு சொல்லு பிடிக்காத பெரிய மனுஷன் மூஞ்சியில நல்லா ஒரு பஞ்சர் போடு போற சலாம் வா சலாம் வா Eeny, meeny, miny, mo. This bitch gonna make you flow. Move your booty to the beat. என்ன கலாச்சிட்டாராமா சரக்கு கூட ஒரு விதத்தில் தண்டவாளம் அதுல ஏறி போகும் பல்லரோட வண்டவாளம் ஆஃபுள்ள போனா ஆட்டம் ஸ்டைல வேற பாட்டக்கருதானே ஊரில் எனக்கு பேரு ஆற அமர உக்காந்து நண்பா நீ சரக்க போடு போற முறுக்கிக்கிட்டு இருந்தவனும் முத்தம் கொடுப்பா இணை பிரியா நண்பன் கூட எட்டி உதைப்பா டக்கின் பண்ணிட்டு போவான் டவுசர் கழண்டு வருவான் போலி பந்தா மறையோ புனித இடம் இதுதான் அமர உட்காந்து நண்பா நீ சரக்க போடு போறா பிடிக்காத பெரிய மனுஷன் மூஞ்சியில நல்லா ஒரு பஞ்சர் போடு போற வா ராமே சார் ஒரு நிமிஷம் வாச்சலாம் மச்சான் ரைட் ஆயிடுச்சு மச்சி இப்போ உங்களாம் யாரை திரும்ப வீட்டில் ட்ராப் பண்ணுவாங்க அதை நினச்சாதான் லைட்டாக மனசில் அப்படியே பெயின் ஆகுதுடா நீ குடிக்கிறதுக்கு முன்னாலே யோசிச்சிருக்கணும்டா ஏய் தார்ட்டினே உன்னை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணனா உன் டிரைவரா இல்லை நீ தான் கவர்னர் ஏய் ராமச்சந்திரா என்னடா ஆளு குரலும் மாறி போச்சே நான் ராமச்சந்திரன் இல்லடா நம்பியா டேய் கழுத மூத்திரத்தையடா குடிச்ச இந்த நாத்தம் நாருது போய் காயலங்க வா உன்னை கிஸ் பண்ணி காட்டுறேன் என்ன நடக்குதுங்க சரகு அடிக்குது நம்ம உரிமை சரகு ரேட்டே 100 ரூபா தான் அதுக்கு ஃபைனு 500 ரூபாயா சூப்பர் அவ்வளோ இலகாரமா டெய்லி குடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சொல்கிறேன் முதல்ல
காசை பெறட்டணும் இல்லனா காசு இருக்கிறவன பெறட்டணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு சரகு வாங்கினா அவசரத்துக்கு துற முடியாது சுத்திக்கும். அதுக்கப்புறம் அப்படியே மேல ஒரு தட்டு பாட்டம்ல ஒரு தட்டு இப்ப நறுக்குன்னு திறந்துக்கினா அப்படியே எடுத்து குடிச்சா அப்படியே உள்ள இருந்து பொங்குவான். அப்ப டக்குன்னு அந்த ஊரை எடுத்து அப்படி வச்சா டொப்புன்னு உள்ள லாக் ஆயிடுவான். கஷ்டப்பட்டு நாங்க குஸ்டு வந்தா நீ நடான்னா நட் ரோட்ல நின்னு போற வரலாம் ஈட்டு பைனா போடியா? ஏய் உன்னெல்லாம் சும்மா விட்டா என்ன மாதிரி குடியாரெல்லாம் அசிங்கம். ஏய் நான் பப்ளிக் வாடாய மச்சி வாழைக்கா பச்சி ஊட்டோட போட்டு மச்சி போலீஸ்கார மேல கை வைக்கிறியா? அச்சு தூக்குங்கடா. குடிக்கிற போலீஸ் நீ தாண்டா, குமுற போறவன் நான் தாண்டா. நீயும் கொஞ்சம் குடிச்சு பார், தினமும் வருவ ஒயின் ஷாப் பார்.